தூத்துக்குடியில் அதிகாலையில் குடியிருப்பு பகுதிக்கு வந்த ஆண்மயில் ஒன்று தோகை விரித்து அழகாக ஆடி காட்சியளித்தது அனைவரையும் கவர்ந்தது. நண்பகலில் வெளியில் செல்வதை தவிர்க்கவும் ஆட்சியர் அறிவுறுத்தல். தூத்துக்குடியில் அதிகாலையில் குடியிருப்பு பகுதிக்கு வந்த ஆண்மயில் ஒன்று தோகை விரித்து அழகாக ஆடி காட்சியளித்தது அனைவரையும் கவர்ந்தது. மிகவும் அழகான பறவை உயிரினங்களில் ஒன்றானது மயில். நமது நாட்டின் தேசிய பறவையாகவும் இந்த மயிலை தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் வாகனம் என்றும் அழைப்பார்கள். இந்நிலையில் தூத்துக்குடி சண்முகபுரம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு தினமும் வரும் ஆண்மயில் ஒன்றிற்கு அந்த பகுதியில் உள்ளவர்கள் இட்லி, பொரி, பிஸ்கட் போன்ற உணவுகளை அதற்கு வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இன்று 23/4/2024 அதிகாலை வழக்கம்போல் அங்கு வருகை தந்த அந்த ஆண்மயில் சண்முகபுரம் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் சுற்றி திரிந்து வந்தது. அப்போது திடீரென அந்த ஆண்மயில் தனது அழகான தோகை விரித்து சுற்றி வளைந்து காட்சியளித்து ஆடியது. மிகவும் அழகான அந்த காட்சியை அந்த பகுதியினர் கூடி நின்று பார்த்து ரசித்தனர். மேலும் பலர் அந்த காட்சியினை தங்களது செல்போனில் வீடியோவாக எடுத்தும் போட்டோவும் எடுத்து சென்றனர். தூத்துக்குடி சண்முகபுரம் குடியிருப்பு பகுதிக்கு தினமும் அதிகாலை வரும் மயில் ஒன்று இன்று வழக்கம் போல் வந்து திடீரென தனது அழகான தோகையை விரித்து ஆடிய காட்சியானது அனைவரையும் கவர்ந்தது. நண்பகலில் வெளியில் செல்வதை தவிர்க்கவும் ஆட்சியர் அறிவுறுத்தல். இந்திய வானிலை மையத்தின் அறிக்கைப்படி தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகி வருகிறது. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பு வழிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கோ. லட்சுமிபதி தெரிவித்துள்ளார். உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பராமரிக்கவும். உங்களுக்கு தாகம் இல்லாவிட்டிலும் முடிந்தவரை போதுமான அளவு தண்ணீரை குடிக்கவும். தாகம் நீரிழப்பின் ஒரு நல்ல குறியீடு அல்ல. பயணத்தின் போது குடிநீரை எடுத்து செல்லுங்கள். ORS மற்றும் எலுமிச்சை தண்ணீர், இளநீர், மோர், பழச்சாறுகள் போன்ற வீட்டில் தயாரிக்கப்பட்ட பானங்களை சிறிது உப்பு சேர்த்து உட்கொள்ளவும். ஆல்கஹால், தேநீர், காஃபி மற்றும் புட்டிகளில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள் அல்லது அதிக அளவு சர்க்கரை கொண்ட பானங்கள் ஆகியவற்றை கூடுமானவரை தவிர்க்கவும். கடுமையான கோடை வெயிலின் பாதிப்புகளை எதிர்கொள்வதற்காக அனைத்து மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் தனி படுக்கைகள் ஒதுக்கப்பட்டு இதற்கான சிகிச்சை அளிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் மேற்கூறிய வழிமுறைகளை பின்பற்றி கோடை வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் கோ. லட்சுமிபதி கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் நிகர லாபம் 1072 கோடியாக உயர்வு. நிதிநிலை அறிக்கை வெளியீடு. தூத்துக்குடியில் நடைபெற்ற தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி இயக்குனர் குழு கூட்டத்தில் தணிக்கை செய்யப்பட்ட காலாண்டு மற்றும் 31/3/2024 அன்று நிறைவு பெறும் நிதியாண்டின் நிதிநிலை முடிவுகளை வங்கி நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி எல். கிருஷ்ணன் வெளியிட்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது, டிசைட் பண்ணுவோம். டிசைட் பண்ணோடனே உங்கள் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விரும்புகிறேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். மொத்தத்தில் பார்த்தோம்னாக்கா இந்த நிதியாண்டோடைய நிதி அறிக்கை பார்த்தோம்னாக்கா வங்கி வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ப்ராஃபிட், ஹையஸ்ட் ப்ராஃபிட் நான் சொன்ன மாதிரி. என்பிஏ நல்லா கண்டெயின் பண்ணியிருக்கோம். எஸ்எம்ஏ குறைஞ்சிருக்குது. ஸோ இது எல்லாமே இதாக இருக்குது. இதுக்கு மேலே முதலீட்டாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, வங்கியுடைய போர்டு வந்து டிவிடெண்ட் 100%, அதாவது 10 ரூபா ஷேருக்கு 10 ரூபா டிவிடெண்டாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் அப்புறம் பே பண்ணுவாங்க. இது இந்த குறித்த சிறிது நேரத்தில் உங்கள் அனைவரிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஷேர் வேல்யூ ஐ வில் டெல். பேங்க்ல நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க.
அந்த நெட்வொர்க் ஆனது 7,921 கோடியாக உயர்ந்துள்ளது. ஏறத்தாழ 1000 கோடி கூடியிருக்க நெட்வொர்க். இது எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸோட இதுதான். புக் வேல்யூ வந்து ₹500.23 உயர்ந்துள்ளது. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அது ஏறத்தாழ போன வருஷம் என்ன இருந்ததோ அதே இருக்கு. போன வருஷம் ₹68.06 இருந்தது, இந்த வருஷம் ₹67.20. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, போன ஆண்டுல தான் நாங்கள் வந்து பாதியில கிட்டத்தட்ட செப்டம்பர் மாசத்துல தான் ஐபிஓ வந்தோம். அப்போ புது ஷேர்ஸ் கொடுத்தோம். ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து போன ஆண்டுல ஒரு 6 மாசத்துக்கு குறைவு, அடுத்த 6 மாசத்துல கூடுதல். இந்த ஆண்டு 12 மாதமும் அந்த கூடின ஷேர்ஸ் தான். அதனால ஏறத்தாழ அதே இதுல இருக்குனாக்கா, அந்த 6 எடுத்தோம்னா இது இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வேல்யூவை பொறுத்தளவு எவ்ரி இயர் நாங்கள் வந்து அவங்க வேல்யூ என்ஹான்ஸ் பண்ணுங்கிறது தான். இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து ₹498 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கடைசி வரும்போது பார்த்தப்போ ₹498 மீன்பிடி தடைகாலத்தையொட்டி மீனவர்கள் படகுகளை பழுது நீக்குவது, புதிய மீன் விலைகள் பின்னுவது போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக கடல் பகுதியில் மீன்களின் இனப்பெருக்க காலமாக ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை வரையறுக்கப்பட்டு உள்ளது. இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் மீன்கள் பிடிபடுவதால் மீன் வளம் குறைந்து வருவதாகவும் கருதப்பட்டது. இதனால் மீன்களின் இனப்பெருக்க காலத்தில் விசைப்படகு, இழுவை படகுகள் மூலம் மீன் பிடிக்க தடை விதிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு கடந்த 15ஆம் தேதி முதல் மீன்பிடி தடைகாலம் அமலுக்கு வந்துள்ளது. ஜூன் 14ஆம் தேதியுடன் தடைகாலம் நிறைவடைகிறது. இந்த 61 நாட்கள் தடைக்காலத்தில் விசைப்படகுகள், இழுவை படகுகளை கொண்டு கடலில் மீன் பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகம் உள்பட மாவட்டம் முழுவதும் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளன. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 245 விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளன. இந்த படகுகளில் ஏற்பட்டுள்ள பழுதுகளை சரி செய்யும் பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டு உள்ளனர். சிறிய அளவிலான பழுதுகளை மீன்பிடி துறைமுகத்தின் உள்ளே நிறுத்தி விசைப்படகுகளின் மீது துணியை கட்டி பழுது நீக்கும் பணிகளை தொடங்கியுள்ளனர். வழக்கறிஞர் வீட்டில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் கோவில்பட்டியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ராஜு நகர் பகுதியை சார்ந்தவர் மாரி செல்வம் வழக்கறிஞராக உள்ளார். செம்பகவல்லியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த கார்த்திக் ராஜா, இவருக்கும் மாரி செல்வனுக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாம். இந்த முன்விரோதம் காரணமாக 5 பேர் கொண்ட கும்பல் நேற்று 22/4/24 நள்ளிரவில் மாரி செல்வம் வீட்டில் பெட்ரோல் குண்டுகளை வீசினார்களாம். பின்னர் அவர்கள் மோட்டார் பைக்கில் தப்பி சென்று விட்டார்களாம். இதில் அவர் வீடு முன்பு நிறுத்தியிருந்த லோடு ஆட்டோ, கார், பைக் ஆகியவை சேதமடைந்ததாம். ரேசன் அரிசி கடத்தல் தொடர்பாக புகார் அளித்ததால் அவரது வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து கோவில்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிகளுக்கு நாளை முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு +1, +2 மாணவர்களுக்கு மார்ச் 1 முதல் ஏப்ரல் 8 வரை பொதுத் தேர்வு நடைபெற்று முடிந்தது. இதனைத் தொடர்ந்து 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டு இறுதித் தேர்வு ஏப்ரல் 2 முதல் தொடங்கியது. இந்த தேர்வுகள் ஏப்ரல் 12இல் முடிக்கப்பட்டு ஏப்ரல் 13 முதல் கோடை விடுமுறை அளிக்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டிருந்தது. இதனிடையே 4 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 10, 12 ஆகிய நாட்களில் நடைபெறவிருந்த தேர்வுகள் ரம்ஜான் பண்டிகை காரணமாக ஏப்ரல் 22, 23 ஆகிய தேதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டன. அந்த வகையில் இறுதித் தேர்வுகள் இன்றுடன் நிறைவடைய உள்ளன. தொடர்ந்து மாணவர்களுக்கு ஏப்ரல் 24 முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.